ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னாங்க, நம்ம வச்சுருக்கிற பாஸ்போர்ட் வந்து நம்ம ட்ராவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு போகிறப்போ பயன்படுத்துகிற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கடவுச்சீட்டு மட்டும் இல்லை. அது நம்ம குடியுரிமையை நிரூபிப்பதற்காக நம்ம பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி. நம்மள்ட்ட ஆதார் கார்டு இருக்கலாம், ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, இதெல்லாம் இருக்கோ இல்லையோ ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் கையில் பாஸ்போர்ட் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி, நம்ம அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடென்டிட்டி, நம்ம பேர் கிளியராக இருக்குது, அப்பா அம்மா பேர் இருக்குது, வேறு என்ன வேணும்? இப்படி தான் நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா அதில் குண்டு தூக்கி போடுற மாதிரி அந்த நினப்பில் அழிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் என்னென்னா, இதுக்கு மேலே குடியுரிமையை நிரூபிப்பதற்கான சான்றாக பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மேல் அதிக விவரங்களை பார்க்குறப்போ என்ன தகவல்கள் கிடைத்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். நம்ம வாழ்க்கையில் நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற தருணங்களில், கரியரில் நம்ம பாஸ்போர்ட்டு பெரும்பாலான மக்கள் வந்து எடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க ஆக்சுவலாக சம்பாதிப்பதற்காக. போகிறோமோ இல்லையோ, வாய்ப்பு கிடைக்கிறப்போ போவோமோ, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட்டை எடுக்கிறது ஒரு தனி மனிதனுடைய, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நம்ம நாள் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரி. ரொம்ப நாளாக டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்குது. வெளிநாடுகளுக்கு தேடி நம்ம வாழ்வாதாரத்துக்காக, வருமானத்துக்கு போகிறோம். அப்படி போகிறப்பங்க அந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறது முதல் படி. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டா நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனை, ஒரு மிகப்பெரிய மைல்கல் நம் வாழ்வில் எட்டப்பட்டது, மைல் ஸ்டோன்ஸ் ரீச்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு பக்கம் ட்ராவலுக்கு அது உதவுது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு, இன்னொரு பக்கம் எது கேட்டாலும் நம்மள்ட்ட ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருக்குது, சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் மட்டுமே ஒரு இந்திய பிரஜையினுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு சான்றாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதை பார்த்துட்டு திரு கபில் சிபல் ராஜ்யசபா எம்பி அவர் கேட்டிருக்காரு அவர் எக்ஸ் தளத்தில், பாஸ்போர்ட்டு குடியுரிமைக்கான ஒரு ப்ரூஃபை எடுத்துக்கொள்ளப்படாது எனில் வேறு என்ன தான் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு காட்டமாக கேட்டிருக்காரு. அப்போது வந்து பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் அமித் மாலவியா அவர் விளக்கியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது புது சட்டம் கிடையாது, ஏற்கனவே நம்ம அரசியல் அமைப்பு சட்டங்களில் உள்ள விஷயத்தை தான் திருப்பியும் அரசாங்கம் எடுத்து சொல்லியிருக்கு. என்னன்னா, நம்ம வந்து இப்போ பெரும்பாலான கண்ட்ரிஸ், இப்போ கனடாவில், இல்லை யூகேயில், இல்லை ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரி சிங்கப்பூரில், இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸில் போய் அந்த நாட்டினுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி கொஞ்சம் அதிகமான காலங்கள் இருந்ததுன்னா சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு வாய்ப்பு. சிட்டிசன்ஷிப் வாங்குறதுனா என்ன அர்த்தம்? அந்த நாட்டினுடைய பிரஜை ஆகணும். நம்மள்ட்ட ஒரு பேஸ் நேஷனாலிட்டி இருக்குது, நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆர் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆர் எனி அதர் சிட்டிசன். ஆனால் நம்ம யூகே நேஷனல் ஆக முடியும், கெனேடியன் நேஷனல் ஆக முடியும், சிங்கப்பூர் பிரஜை ஆக முடியும் அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை பெற்றோம். இது நார்மல் தான், இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் ஆக்சுவலாக. அதனால தான் டுவெல் நேஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க, இரட்டை குடியுரிமை. நம்ம இந்தியன் ஒரு கனேடியன் பாஸ்போர்ட் வாங்கினா இந்திய குடியுரிமை முதல் குடியுரிமை, ரெண்டாவது குடியுரிமை கனேடியன் நேஷனாலிட்டி. கனேடியன் பாஸ்போர்ட் இருந்தால் நிறையா கண்ட்ரிஸ்க்கு விசா அரைவல், நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், நிறைய ப்ரிவிலேஜஸ், நிறைய சுதந்திரங்கள். இது வந்து நார்மலாக உள்ளது. ஆனால் இந்தியன் அரசாங்கம் ஏன் இதை அறிவிச்சிருக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு அடையாளத்திற்காக அல்லது அவர்கள் ட்ராவலுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்காக, அடையாளத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க ட்ராவலுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்காக பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ அந்த பாஸ்போர்ட் வந்து அவர் வெளிநாட்டுக்காரராக கூட இருக்கலாம். அந்த பாஸ்போர்ட் வந்து எந்த இன்டென்ஷனுக்காக இஷ்யூ பண்ணப்பட்டதுன்னா அவர் ட்ராவல் பண்ணுறதுக்காக. அப்போ அதை வச்சுலாம் அவர் சிட்டிசன் ஒதுக்க முடியாது. இந்த சினாரியோவை தான் வலியுறுத்துறதா சொல்கிறார் அமித் மாலவியா. சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில், அரசியல் சட்ட அந்த பிரிவில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது, இந்திய பிரஜை அந்த ஆக்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அறிவிக்கப்பட்டதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இந்த உள்ளூரில் ஸ்கூலில் படிக்கிறது, அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை, ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அங்கே உள்ள, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் தான் இந்திய பிரஜை அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை உண்டாக்கக்கூடியது. ஒரே ஒரு டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் மட்டும் தன்னிச்சையாக ஒரு ஆள் இந்திய பிரஜைங்கிற விஷயத்தை நிரூபிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மற்ற நாடுகள்லேயும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா,
பாஸ்போர்ட்னா கண்டிப்பாக அது பிரஜை தான், அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்றவர் தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும். ஒரு ஆளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் இஷ்யூ பண்ணுறாருந்தா அதுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட், அப்போ பேரே ட்ராவல் டாக்குமெண்ட். பாஸ்போர்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கலோக்கியலாக பேச்சு வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் பாஸ்போர்ட் இஸ் அ பாஸ்போர்ட், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாருந்தா ஜஸ்ட் ட்ராவல் டாக்குமெண்ட், ஒரு பேப்பர் அல்லது சின்ன ஒரு ஒயிட் வேறு ஏதாவது பேர் சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். அதுக்காக அவங்க பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க பிரஜை இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அது அவங்க பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்க? ஆதார் கார்டு இல்லை, ஏற்கனவே ஆதார் வச்சுருக்கிறவங்களும் ஆதாரம் அட்டையும் இது கிடையாது, பிரஜைக்கான ப்ரூஃப் கிடையாது, வாக்காளர் அட்டையும் இல்லைன்னாங்க, காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸுங்கிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது, குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ என்னென்னா, இப்போ இந்த டுவல் சிட்டிசன்ஷிப்பில் நான் சொல்கிறேன்ல, இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டால் அந்த நாட்டு பிரஜை தாங்க கண்டிப்பாக. ஏன்னா பாஸ்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான விஷயம். பாஸ்போர்ட் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே நான் இப்போது இந்திய பாஸ்போர்ட்டை இங்கே துபாயில் உள்ள ஒரு இந்தியன் எம்பசி மூலமாக நான் வாங்குறேன்னா, ஊரில் இருந்தால் எப்படி போலீஸ் என்கொயரி போமோ அதே மாதிரி இங்கேருந்து போலீஸ் ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு தான் இங்கே இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண முடியும். அதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. அவங்க வந்து வேறு ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறாருந்தா ட்ராவலுக்கு மட்டும் வேறு ஒரு பேரை வச்சுட்டு போட்டோம். அதுக்காக பாஸ்போர்ட் பிரதிக்கான ஒரு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஆல்ரெடி மக்கள் வந்து பல விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க நாடில். இப்போ போகிற நிலைமையை பார்த்தா ரூபாயினுடைய மதிப்பிழப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இது வேற புதுசாக கிளப்பிக்கிட்டு வந்து ஒரு அதிருப்தியை, குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. சரி, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுது, அது ஒத்துக்கிறோம். அதே சமயத்தில் இப்போ பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சுருந்தா அது வந்து பிரஜைக்கான ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறதுக்கான அவசியம் என்ன? ஏன் இந்த குழப்பத்திற்கான இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடணும்? ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் வந்து அது நம்ம ஒரு பிரஜைக்கான இதாக இருக்கும். அதை ஏற்கனவே உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள செக்ஷனின் படி 1955 அந்த சட்டத்தின்படி சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும். இந்திய பிரஜைகளுக்கு மத்தியில் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனை, தள்ளுமுள்ள உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய தாட்ஸ் வேறு இருக்கா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற நல்ல கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்டோட, நல்ல செய்திகளோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல இடங்களோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.